ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு ஒரு DIML vlog தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளோட vlogs வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. எங்கள் 2 சிஸ்டர்ஸை பார்க்கும்போது எங்களோட ஓன் சிஸ்டர் மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ரொம்ப ராவாக இருக்குது அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். நிறைய பேர் நிறைய DIML போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால என்னால் DIML vlogs எல்லாம் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன். பட் எல்லாம் கனெக்ட் பண்ணி vlog-ஆ போடுறதுக்கு முடிய மாட்டேங்குது. பிகாஸ் பேக் டு பேக் பிரைடல்ஸ் இருக்குது, ட்ரையல்ஸ் அது இதுன்னு இருந்துகிட்டே இருக்கனால கொஞ்சம் பிஸியாவே போயிட்டு இருக்கு. டெஃபினட்டா நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்க வீடியோ கண்டிப்பா வந்து வீடியோவா அப்லோட் பண்ணேன். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்து வந்தோடனே நான் வந்து பண்ற வேலை இதுதாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ண பிறகு அதெல்லாம் எடுக்கல. என் முகமும் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கு, அதனால எடுக்க மாட்டேன். காலையில எழுந்திரிச்சு உங்களை பயப்படுத்த மாட்டேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து தன்மை குட்டிக்கு ஸ்கூலுக்கான லஞ்சும் டிஃபனும் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ இன்னைக்கு லஞ்ச் அண்ட் டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிம்பிள் தான். ஆனால் தனுக்குட்டியோட ஃபேவரட் டிஷ் இட்லி வித் தக்காளி வெங்காயம் சட்னி. ஸோ இது தனுக்குட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுதான் வந்து ஸ்கூலுக்கும் லஞ்சுக்கும் வந்து பேக் பண்ணேன். பாப்பாவுக்கு ஒரே ஒரு பிரேக் தான் இருக்கு. லஞ்ச் பிரேக், ஸ்நாக்ஸ் பிரேக் எல்லாமே ஒரே ஒரு பிரேக் தான். அதுக்கு நான் வந்து இட்லி அந்த சட்னி பேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆப்பிள், கொஞ்சம் நட்ஸ். தனுக்குட்டிக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கனால வந்து இந்த தேங்காய் சார்ந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால இந்த மாதிரி அவளுக்கு வாய்க்கு காரசாரமாக பிடிக்கணும்னு வேண்டி இதை வச்சிருக்கேன். இதை பேக் பண்ணியாச்சு. வேன் ஸ்நாக்ஸ்ன்னு வந்து நான் எப்பவுமே வச்சிருப்பேன். வேன் ஸ்நாக்ஸ்க்கு முறுக்கு, அதுக்கப்புறம் நான் வந்து எனர்ஜி பார் வந்து சாப்பிட்றேன். அந்த எனர்ஜி பார் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு சீட்ஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், இனிப்பும் கம்மியாக இருக்கும். அதை நான் ஒரு தடவை சாப்பிடும்போது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் சொன்னேன், சரிம்மா ஸ்கூலுக்கு நான் உனக்கு வச்சு தரேன். அம்மா ஸ்கூலுக்கு வேண்டாம், எனக்கு வேனுக்கு வச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு வேனுக்கு அவங்களுக்கு வச்சு கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து தனுக்குட்டியோட லஞ்ச் பாக்ஸும் as well as ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் வந்து பேக் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மார்னிங் டிஃபனும் வந்து 3 இட்லி அதே சட்னி தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுதான் அவளுக்கு ஃபேவரட். அதனால அவளே அது எப்போதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனுக்குட்டி கிளம்பின உடனே நான் வந்து என்னோட மார்னிங் டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து எடுத்துக்கிறேன். டீடாக்ஸ் ட்ரிங்க்குக்கு இங்கே வந்து இந்த இஞ்சி, அப்புறம் நெல்லிக்காய், அப்புறம் மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து ஒரு கன்காக்ஷனாக ரெடி பண்ணி ப்ரீமிக்ஸாக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் தென் இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கப்பில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தேவையான ஹனி ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா சிப் பண்ணி குடிச்சுக்கணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்காக இருக்கும். அண்ட் தென் இந்த சளி, காய்ச்சல், இரும்பல்லாம் பிடிக்காம இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டீ, காஃபி எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷன்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இது குடிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி வந்து ஒரு 250 ml ஒரு 500 ml வரைக்கும் நல்லா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ½ hour விட்டுட்டு அப்புறம் இந்த ட்ரிங்க் குடிங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு அசிடிட்டி வந்து ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? இது குடிச்சு முடிச்ச பிறகு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நிறைய ஹெல்தி ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். பிகாஸ் என்னோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். ஃபிட்னஸ் ஆகட்டும், இல்லை வந்து நான் சாப்பிட்றது விஷயங்கள் ஆகட்டும், கொஞ்சம் கொஞ்சம் நிறையாவே மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. பட் நான் என்னென்ன சாப்பிட்றேன், இடையில என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கலாம் தான் இப்போ வந்து காமிக்கிறேன். இது வந்து மீந்து போன ஒரு சப்பாத்தி இருந்தது. அந்த சப்பாத்திக்கு மேலே கார்லிக், அதோட ப்ராசஸ் நான் எடுக்கல. நல்லா வருமா வரலையான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. ஆனால் பிளேட்டிங் எல்லாம் பண்ணி பார்த்தபோது வாவ் அப்படின்னு மாதிரி இருந்தது. சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு காமிச்சேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாங்கள் ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து மஷ்ரூம்ஸும் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டு வணக்கிக்கோங்க. அந்த மாதிரி வணக்கி விட்டுட்டு அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் ஆரிகானோ வந்து போட்டுட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்திக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்யூஸ் லீவ்ஸ் இருக்குல்ல அதை வச்சுட்டேன். அப்புறமேட்டு நம்ம வதக்கி வச்சது எல்லாம் என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் வந்து லெட்யூஸ் மேலே வச்சிருங்க. அண்ட் லைட்டாக சாஸ் வந்து ட்ரிசில் பண்ணிக்கோங்க. அண்ட் வேணும்னா சீஸும் லைட்டாக வந்து ட்ரிசில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து பர்ஃபெக்டான ப்ரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஒரு பீட்சானே வந்து சொல்லலாம். செம்மையாக இருந்தது. நான் வந்து நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொஞ்சம் ஒரு 2 hours விட்டுட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போ ஒர்க் அவுட் வந்து மேண்டேட்ரி. ஓகேங்களா? 1 hour டெய்லி கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HIIT அப்படின்னு சொல்ற ஒரு ஹிட் ஒர்க் அவுட் ரூட்டீன் தான் வந்து பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா ஸ்வெட் ஆயிடுச்சு.
நல்ல ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண பிறகு ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நல்லா ஸ்வெட் அக்யூமுலேட் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனாலேயே வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேர் பேக் போடுவேன். இப்போ தான் நான் சொன்ன சில லைஃப் ஹேபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கேன், லைஃப் ஸ்டைலாக கொஞ்சம் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்னு வரும்போது நான் ஒரு சில விஷயங்கள் மாற்றினது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேருக்கு வந்து வீக்லி ட்வைஸ் என்ன ஆனாலும் சரி ஆயிலிங் பண்ணுறோம் ஓகேங்களா. ஆயிலிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் பேக்கும் போடணும். ஹேர் பேக்குக்கு இந்த இளநரை இல்லை நரமுடி பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து தண்ணி குடிக்கணும். நிறைய இந்த நரமுடி வராமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. மெயினாக வந்து காஃபியை கட் டவுன் பண்ணும், கெஃபைன் கண்டென்ட் உள்ள பொருட்கள் வந்து கட் டவுன் பண்ணும், சுகரி ஐட்டம்ஸை வந்து கட் டவுன் பண்ணும், அப்புறம் வந்து என்னது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணும், அண்ட் தென் நல்லா தூங்கணும் ஓகேவா. இந்த விஷயம்லாம் இருக்குது. அண்ட் பேக்கும் ஆயிலும் எல்லாம் கூடயும் ஹெல்ப் பண்ணும். இங்கே பேக் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பேக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நரமுடி ப்ராப்ளம் எல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஏத்த ஒரு பேக்குனே வந்து சொல்லலாம். இது என்னோட நரமுடி ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் தேவை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் இங்க எடுத்திருக்கிறது ஆல்ஸ் குட்னஸோட ரோஸ்மேரி அண்ட் கரி லீஃப் பவுடர். ரோஸ்மேரி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கு, வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒர்க் அவுட் பண்றதுனால கொஞ்சம் ஸ்வெட் ஆகுறனால கொஞ்சம் ஸ்கேல்ப் வந்து இச்சியா இருக்கும், அதை வந்து சூத் டவுன் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கரி லீஃப் வந்து இந்த ஹேர் தின்னிங் ப்ராப்ளம், அப்புறம் ஹேர் லாஸ் ப்ராப்ளம், அண்ட் மெயினா வந்து நரமுடி தவிர்க்கிறதுக்கு, லைட்டா நரமுடி வந்தாலுமே வந்து அது வந்து அந்த லைட்டா ப்ரௌன் டிண்ட் ஆகும். நல்லா உத்து கவனிக்கணுங்க. ப்ரௌன் டிண்ட் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் ரெகுலரா அப்ளை பண்ணா மட்டும்தான் வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது ஹைபிஸ்கஸ் அண்ட் மேத்தி பவுடர். உங்களுக்கு தெரியும், செம்பருத்தி பூவும் அப்புறம் வெந்தயம், அதுவும் வந்து என்ன பண்ணும்னா நம்மளுக்கு வந்து ஸ்கேல்பை நல்லா மாய்ஸ்சரைஸ்டா, ரொம்ப ட்ரை ஆக்காம முடியை நல்லா நரிஷ்டா வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் முடியை வந்து நல்லா ஒரு அந்த ஈரப்பத தன்மையை லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த பவுடர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இளநரையும் அப்புறம் நரமுடியும் தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ராவா கரி லீஃப் பவுடரும் வந்து சேர்த்துக்கிறேன். பிகாஸ் இந்த ஒரு இன்கிரீடியன்ட் வந்து இந்த ஒரு இன்கிரீடியன்ட் தான் பவர்ஃபுல் இன்கிரீடியன்ட்னே வந்து சொல்லலாம், நம்ம நரமுடி இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு. ஸோ இந்த பவுடர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரம் த பிராண்ட் ஆல்ப்ஸ் குட்னஸ். ஏன் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து 100% வந்து பியூர் அண்ட் நேச்சுரல், கெமிக்கல் ஃப்ரீ, பெஸ்டிசைட்ஸ் ஃப்ரீ, ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ, நோ அனிமல் டெஸ்டிங். இது எல்லா ஹேர் டைப்புக்கும் வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இளநரை முடிக்கும் நரமுடிக்கும் இருக்கிற ப்ராப்ளம்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. எல்லாருமே இது வந்து தாராளமா பயன்படுத்தலாம். ஸோ எல்லாத்துலயும் வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனா போட்டுக்கிறேன். கரி லீஃப் பவுடர் மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனா போட்டுக்கிறேன். அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பவுடரை வந்து டீ டிகாக்ஷன் ஓகேங்களா, டீ டிகாக்ஷன்ல தான் வந்து மிக்ஸ் பண்றேன். தண்ணி கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. டீ டிகாக்ஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஸ்கேல்ப்ல எல்லா இடத்துலயும் வந்து அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணுங்க. ஆயில் போட்டிருந்தீங்கன்னா ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணுங்க. இப்போ ஆயில் போடலன்னா நீங்க டைரக்டா சும்மாவுமே வந்து வாட்டர் வச்சு கூடயும் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடியா இதுல வந்து இந்த ஆல்ப்ஸ் குட்னஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பேக்கேஜிங் தான். அந்த பேக்கேஜிங் வந்து இப்போ ஒரு சில பவுடர்ஸ் எல்லாம் நான் நிறைய வேஸ்ட் பண்ணிருக்கேன். என்ன பவுடர்னே வந்து தெரியாது. அந்த கவர் மட்டும் உரிச்சாலே நமக்கு வந்து அதை என்ன பவுடர்னு தெரியாது, மூந்து பார்த்தாலும் கூட சம்டைம்ஸ் தெரியாது. ஸோ இந்த ஒரு பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டு நீங்க பவுடர் அதுக்குள்ளார கொட்டி வச்சுட்டு நீங்க மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபிளிப் கவர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபிளிப் லாக் கவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் நல்லா லாக் ஆகி நல்லா அந்த ஏர்லாம் படாத மாதிரி நல்லா சீல்டா இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஒரு ஜிப் பவுச்சே ரொம்ப பிடிச்சிருக்கனால எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. அண்ட் ஒன்னொன்னுக்கும் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வெளியே விட இங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ரீசனபிளா இருக்கு. ஆல்ப்ஸ் குட்னஸோட ப்ராடக்ட்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் வெப்சைட்ல வந்து கிடைக்கும். அண்ட் இன்னொரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெப் ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு 500 ஷாப்பர்ஸ்க்கு நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா பர்பிள்ல இருந்து 500 rupees கூப்பன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அண்ட் அதோட லிங்க் டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் தலைக்கு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு என்னோட பெட் ஷீட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்பவுமே வாரத்தில் 2 தடவை பெட் ஷீட்ஸ் எல்லாம் வந்து மாற்றணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஷ் பெட் ஷீட்ஸில் வந்து படுக்கிறதுக்கு. உங்களில் எத்தனை பேர் என்ன மாதிரியே இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா லிக்விட்லாம் ஊற்றி துவைக்க வச்சாச்சு. ஸோ இது வந்து பழைய மேட்டு. ஆக்சுவலாக இந்த நான் குளிக்கிறதுக்கு ஜஸ்ட்
மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes தான். ஆனால் நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். நிறைய தண்ணியெல்லாம் வெளியே வரும். நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே பழைய மேட் அப்படியே விட்டு வச்சுருவேன். தண்ணியெல்லாம் வெளியே வந்தோடனே அது ஒடிஞ்ச பிறகு கொண்டு போய் வாஷ் பண்ண போட்டுட்டு ஃப்ரெஷ் மேட் வந்து உள்ளார வச்சுவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோட பெட்ரூமை வந்து எப்போவுமே வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு பண்ணுவேன். ஸோ வீக்லி 2 to 3 times வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். வீக்லி கண்டிப்பாக வந்து 2 to 3 times நான் வந்து பெட் கவர்லேருந்து எல்லாத்தையுமே வந்து அதாவது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும். ஸோ நான் சின்ன விஷயங்கள் நான் பண்ணுறதை உங்ககிட்ட அப்பப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறேன். கொஞ்சம் ரொம்பவே டர்ட்டியாக தான் இருக்குது. பார்த்துடலாம் வாங்க. பாத்ரூம் பெரிய டூர்லாம் இல்லை. ஸோ அப்படியே குட்டியான ஒரு டூர். நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய பாத்ரூம். ஓப்பனாக இருக்குது. இது புது பொண்ணு மாதிரி. ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஹோல்டர் இருந்தது. அந்த ஹோல்டர் வந்து தண்ணி ஏதோ பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லி துண்டை இழுக்கணும்னு சொல்லிட்டு இழுத்தாப்புல அப்படியே கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. ப்ளம்பர் கூட்டிகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் கொஞ்சம் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் இருக்கனால அப்போ வரும்போது அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பட் கண்டிப்பாக ஒரு ஹோல்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்டரு எங்கே வாங்கினாலும் தெரியல. பட் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், டிட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேப் மாதிரி ஒரு கம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளூ ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு வேக்யூம் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிக்கும். அண்ட் தென் இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா அட்டாச் ஆகிடும். ஸோ பாத்ரூம் ஒரு வழியாக க்ளீன் பண்ணிவிட்டேன். எல்லாம் ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம். பாத்ரூம் டூர் ஆக்சுவலாக. ஸோ வால்யூம் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா பாடி வாஷ், அதை வந்து வச்சுருக்கேன். குட்டியான ஒரு பாத்ரூம். மேலே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஏர் ஃப்ரெஷ்னர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண நார் சோப் ட்ரே அண்ட் அந்த கேண்டில், இது ஒரு கேண்டில் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளார ஷாம்பூஸு, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷு, ஸ்க்ரப்பு எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடு வந்து ப்ரஷ் ஹோல்டர்ஸ். ஓகே, அண்ட் இது வந்து எப்சம் சால்ட்டு. இது வந்து என்னென்னா வீனஸ் வந்து உடச்சிருச்சு, அதனால இப்படி நான் வச்சுருக்கேன். புதுசு வாங்கிட்டு அப்புறம் இதை டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா எமர்ஜென்சிக்கு தேவைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கீழே வந்து ஒரு சோப் ட்ரே, அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட்டும், அப்புறம் ப்ரஷ்ஷும், அப்புறம் இதுதான் பேஸ்ட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் லைசால் டோனட்ஸு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது. நான் போட்டிருக்கிறது ஹேவல்ஸோட ஹீட்டர். ஸோ சூப்பர் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஹீட்டர் வந்து வாட்டரை நான் வேறு பெருசாக ஃபேன்சியாக தான் எதுவுமே பண்ணேன். நீட்டாக அழகாக வந்து வச்சுருக்கோம். ஸோ இத்தனை வேலையும் பண்ண பிறகு எனக்கு பயங்கரமாக பசி வந்துடுச்சு. ஸோ பசி வந்த பிறகு நானாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து சாப்பிட்டுட்டேன். ஸோ நான் என்ன சாப்பிட்றேன்னு தான் இப்போ இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன், என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிட்டு முடிச்ச பிறகு நான் வீடியோஸ் வந்து ஒரு 2-3 வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன். வீடியோஸ் எடுத்து முடிச்ச பிறகு அவரும் வந்துட்டார் கடையிலேருந்து. அப்புறம் நாங்கள் 3 பேரும் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு அப்புறம் ஐயப்பன் கோவிலுக்கு போனோம். சனிக்கிழமையான ஐயப்பன் கோவில் போவோம் இல்லையா? ஸோ அதனால் ஐயப்பன் கோவில் கிளம்பிட்டோம். ரொம்ப
பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்தது. அண்ட் தென் வெளியே வந்த பிறகு அப்படியே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் எடுத்துட்ட பிறகு பக்கத்தில் வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கொஞ்சம் ஷாப்பிங் ஒர்க் இருந்தனால, அதுவும் காந்திபுரம் ஏரியா கிட்ட இருந்தனால ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னோம். பாப்பாக்கு பசிக்குதுன்னாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஆனந்தாஸில் வந்து சாப்பிட்டோம். கிராஸ்கட் ரோடில் இருக்க ஆனந்தாஸில் வந்து சாப்பிட்டோம். எனக்கு ஆனந்தாஸ் ஃபுட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்னென்ன வாங்கினேன்னா எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு சில ஃபுட்டேஜ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆயிருந்தது, அதனால அட்டாச் பண்ண முடியல. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு ஷாப்பிங் பண்ணுறோம், ஏது ஷாப்பிங் பண்ணுறோன்னு ஏதாச்சும் கெஸ்ட் இருந்தால் கீழே கெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வர வழியில் அக்ஷயமில் நாங்கள் வந்து இவர் சொன்னார் எனக்கு பாதாம் பால் குடிக்கணும்னு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நவ இந்தியா கிட்ட இருக்கிற அக்ஷயம் ஹோட்டலில் நல்ல பாதாம் பால் கொடுப்பாங்க. ஸோ அவர் நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ எங்களோட நாள் இப்படி தான் போச்சு. ஒரு டிம்மில் எப்படி இருந்ததுன்னு வந்து சொல்லுங்கள். அண்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். இன்னும் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கிறேன். vloggingக்கு இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எத்தனை நாள் வீடியோ எடுத்தாலும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு என் சைட்லேருந்து ஃபீல் இருக்குது. நீங்கள் உங்களோட சஜஷன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய நல்ல வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, டாட்டா, bye bye.